So hi guys, welcome to Manabranthi and Ram and Sriram are back. And first இன்னைக்கு ரெண்டு மேட்சோட ப்ரீவியூ பண்ண போறோம். என்னென்ன மேட்ச் ராம்? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிபிகேஎஸ் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ இப்போதான் வந்து பெங்களூர் போய் சாரி பெங்களூர் போய் பஞ்சாப் வந்து அவங்கள வின் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு திரும்ப ஹோம்ல வந்து தேர் ஹோஸ்டிங் ஆர்சிபி அகைன். அடுத்த மேட்ச் வந்து எம்ஐஎஸ் ஹோஸ்டிங் சிஎஸ்கே. ஸோ ரெண்டுமே எக்ஸைட்டிங்கான மேட்சஸாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ். ஸ்ரீராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வில் யூ கைஸ் கிவ் அ பஞ்ச் பேக் டு பிபிகேஎஸ் ஆர் லைக் இந்த மேட்ச் நீங்க கண்டிப்பா தோத்துருவீங்க நினைக்கிறீங்களா? அவே ரெக்கார்டு ஒன்றும் பண்ண முடியாது. 5 out of 5 அடிக்கிறோம். அடிக்கிறீங்க, ஓகே. ஸ்ரீராம் வந்து கன்ஃபார்மா ஆர்சிபி ஜெயிக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. பூர்ணா, நீன்னு நினைக்கிறேன்? எனக்கும் அதான் தோணுது. எனக்கு என்னமோ அந்த அவே ஸ்ட்ரீக் அப்படியே கண்டினியூ ஆக போகுதுன்னு தான் தோணுது. ரெண்டு ரீசனு. ஒன்னு ஆர்சிபி அவேல ஸ்ட்ராங்கு, இன்னொன்னு பிபிகேஎஸ் ஹோம்ல வீக். ஸோ ஆப்வியஸ்லி இது அப்படியே ரெண்டு டீமும் ஒரே மாதிரி தான். ஆக்சுவலா அவனுக்கு ஹோமே அவனுக்கு வீக் தான். நான் வந்து ஸ்டில் இந்த டைமும் பஞ்சாப் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லைக் ஓகே. லைக் ஈவன் தோ if the wicket is good also, பஞ்சாப் this team can beat RCB ன்னு தோணுது. பட் this won't be easy. Like it might be a, like, very nail biting finish மாதிரி கூட போகலாம் இந்த கேம். பட் I have a like feeling that like Punjab might win this game அப்படின்னு. ஹை நீங்க ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ம், என்னது? 200 போகும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா லைக் ரெண்டு டீம்லயும்? லைக் இப்பதான் மேட்ச் முடிச்சுட்டு வந்தாங்க ஒரு நாள் முன்னாடி. So do they need to make any changes? பெருசா எதுவும் சேஞ்ச் இருக்காது. படிக்கல் லெவன்ல ஆடுவான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஸோ ம். யாருக்கு பதிலா? சேஞ்ச் இல்ல. யாரு அந்த ஒருத்தன், அவன் பேர் என்ன? யாரோ ஒரு மனோஜ் முன்னாடி வந்தான். பண்டாகேவா? பண்டாகே பண்டாகே. பண்டாகே, கரெக்ட். பண்டாகேக்கு பதிலா படிக்கல் லெவன்ல ஆடுவான். போன மேட்ச்லயே படிக்கல் ஆடி இருக்கலாம். ஏன்னா 7 ஓவர்லயே பண்டாகே வந்துருவான்னு நினைக்கிறேன். 7 ஓவர்ல ஆமா அது 7 ஓவர்ல படிக்கலே ஆடி எக்ஸ்பெக்ட், இருக்கலாம். அவ்வளவுதான். 14 ஓவர் தானே, தேவையில்ல, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆமா பட் ஆடிட்டானுங்க. எக்ஸ்ட்ரா பவுலர் ஒருத்தனை கொண்டு வந்துருவோம்னு ஐடியா பண்ணானுங்க. கடைசியில அது சம்பவம் ஆயிடுச்சு அது. Like, I also அதுதான். think like எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல ரெண்டு டீம் வந்து. Like except like they can bring Padikkal in, or like if they want to stick with Manoj Bandaya, they can just stick with him. Like ஆக்சுவலா சேஞ்சஸ் ஃபைனலி பண்ணணும்னு தே அவசியம் இல்லை டிராப்ட் ரெண்டுமே. மேக்ஸ்வெல். ம், பஞ்சாப் நம்ம பேசின 2 டைம் கரெக்டா பண்ணிட்டாங்க. ஆமா. மேக்ஸ்வெல் உட்கார் பேசணும். வைஷாக் அப்புறம் கொண்டு வரல, பட் லைக் தே ஹேவ் ஜேவியர் பிராட்லெட் இன். ஸோ அவனை ஒரு மேட்ச்ல டிராப் பண்றது கரெக்டா இருக்காதுன்னு ஸோ தே டிடன்ட் பிரிங் வைஷாக் இன்னு நினைக்கிறேன். சோ அதே அதே லெவன் தான் நினைக்கிறேன் பஞ்சாப்ல. பஞ்சாப் சேஞ்ச் வில் கோ தி சேம் லெவன். அண்ட் இந்த டைம் வந்து லைக் இந்த பிட்ச்ல உங்களோட கீ பேட்டில்ஸ் ஏதாவது மாறுமா? லாஸ்ட் டைம் கீ பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீராம் டோல்டு, ஸ்ரீராம் கோலி ஆர் சால்ட் சொன்னியா? ஐயர் சால்ட் சொன்ன. சொன்னேன். சால்ட் அண்ட் ஐயர் சொன்ன. லைக் நீ வந்து கோலி அண்ட் ஐயர் சொன்ன. நீ வந்து நான் சகல் சொன்னேன். நீ சகல் சொன்ன. ஐ டோல்டு இது பத்திதர் அண்ட் ஐயர். எனக்கு நோ சேஞ்சஸ், ஆல் தி சேம். இந்த சின்னசாமி பிச் வந்து லைக் நோ இட் வாஸ் லைக் கொஞ்சம் ஸ்லோ பிச்சா இருந்துச்சு, ஷார்ட் அண்ட் கேமா இருந்துச்சு. பட் திஸ் ஒன் பீங் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ஃபுல் கேம். நோ ரெயின் ஃபோர்காஸ்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ இட் ஷுட் பி அன் எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட் இந்த மேட்ச். அப்புறம் டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ணணும்? ரெண்டு டீமும் வின் பண்ண உங்க தாட்ஸ் என்ன இந்த கிரவுண்ட்ல? சின்னசாமியில் நம்ம ரெண்டு பேரும் எல்லாருமே நம்ம சேஸ் தான் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் எடுத்துடலாம். பேட்டிங் எடுத்து ஒரு 220 அடிச்சிட்டோன்னு வை. ம், டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ. ஸோ டிபெண்ட் பண்ணலாம். ரெண்டு டீமுமே வா லைக் அந்த சிச்சுவேஷன் சேஞ்சஸ் இஃப். இல்ல, ரெண்டு ரெண்டு டீமோட பேட்டர்னும் ஒண்ணுதான், கண்டிஷனும் ஒண்ணுதான். ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது ரெண்டு டீமுக்கும். அதனால என்னைய கேட்டா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் தான் மேபி ஏதாவது கொஞ்சம் லைட்டா சோக் பண்ணி தோக்கலாம். வேற எதுவும். ரெண்டு பேரும் நல்ல ஹெவி பேட்டிங் வச்சிருக்க டீம் தான். ஓகே. ஒரே மாதிரி தான் பெருசா. அப்படி மேன் டு மேன் பேட்டில் வச்சேனாலும் அவ்வளோ மிடில் ஆர்டர்ல மேபி ஃபினிஷிங் எல்லாமே ஓகே தான். எல்லாமே ரெண்டு டீமும் இதா தான் இருக்கு. அந்த குருணால் பாண்டியா ஃபினிஷரா வச்சிருக்கிறது தான் கொஞ்சம் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் இதா இருக்கு, இருக்கு. எதுவும் பண்ண முடியாது. ஆப்ஷன் இல்லை. ஓகே, அவன் பவுலரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ம், ஆல்ரவுண்டர்ன்றதோட பவுலிங் ஆல்ரவுண்டரா வச்சுக்கலாம். அந்த ஒரு ஸ்பாட்ல மட்டும் ஆக்சுவலா அவன் 5 ஆடுறானா, நம்பர் 5 6 வரான்ல, நம்பர் 6 வரான். ஆமா. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் இல்லைன்றனால முன்னாடி இறக்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். லைக் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மேட்ச் பண்றதுக்காக விட்டாங்க. ஸோ அது மட்டும் நீ மேன் டு மேன் வச்சு பார்த்தேன்னா அங்க அந்த ஸ்பாட்ல பார்த்தேன்னா சசாங்க் இறங்குறான் இங்க. ஸோ ஸோ ம், அது மேட்சே கிடையாதுல்ல. ஆமா. அதை தவிர ஒன்றும் பெரிய வீக்னஸ் இருக்க மாதிரி தெரியல. ரெண்டு டீமும் ஒரே பேட்டர்ன்ல தான் போறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் வின்ஸ் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் அ பிக் ஸ்கோர் ஆன் த போர்ட். ஸோ பூர்ணா பேட் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஸ்ரீ, நீ என்ன சொல்ற? எனக்கு சேசிங் டீம் தான் ஜெயிக்கும்னு தோணுது. பர்ச்சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிக்கும் தோணுது. ஓகே. ஓகே. ஸோ வித் திஸ் லைக் வி கேன் ரேப் பிபிகேஎஸ் வர்சஸ் ஆர்சிபி ப்ரிவ்யூ. ஸோ நான் பிபிகேஎஸ் வின் பண்ணணும்னு சொல்றேன். ஸ்ரீ அண்ட் பூர்ணா வந்து ஆர்சிபி வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட், வீல் ஜம்ப் இன் டு எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே ப்ரிவ்யூ. ஸோ மேட்ச் இஸ் ஹேப்பனிங் இன் மும்பை.
அண்ட் மும்பை இஸ் நாட் த சேம் டீம் நோ. த ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை சிஎஸ்கே முன்னாடி ஃபேஸ் பண்ணப்போ வந்து மும்பை இஸ் வித்வுட் த சர்வீசஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா ஸ்கை கேப்டன் பண்ணியிருந்தாரு. இப்போ லைக் எவ்ரி திங் இஸ் பேக் அண்ட் தென் லைக் தே ஃபவுண்ட் தேர் ரோல் காம்பினேஷன் அண்ட் லைக் ஃபார்ம் பேக். ஸோ அண்ட் சிஎஸ்கே வந்து ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தே கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ் தேர் டாப் ஆர்டர். அண்ட் இப்போ டெவால் பிரேவிஸ் வேற சைன் பண்ணியிருக்காங்க. வி ஆர் நாட் ஷியோர் லைக் இஃப் ஹி வில் பி ஜாயின் த டீம் ரைட் அவே. உங்க பேத்தோட தாட்ஸ் என்ன பூர்ணா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் த சைனிங் ஆஃப் டெவல் பிரேவ்ஸ். ஆக்சுவலா அந்த மிடில் ஆர்டர் ஹிட்டர், அந்த ஹிட்டர்னு ஒருத்தன் எவனுமே இல்ல. நம்ம டீம்ல இருக்க பெரிய ஹிட்டரே வந்து போய் தோனி தான் அப்படின்னு ரொம்ப பெரிய கன்சர்ன் இருந்துச்சு. மேபி தூபே அதை இருக்கு. கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இல்ல தூபே தூபேவா? இல்லைங்கிற ஆங்கர். அவர்தான் இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. அதனால அவர் வந்து நான் அடிக்க மாட்டேன், நான் வந்து இந்த இது மாதிரி என்ன சொல்லுவாங்க, இந்த அணிடால்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் ஸ்பின்னர் வராம இருக்கிறதுக்காக அவர் அந்த ஒரு சைட்ல வச்சு பயமுறுத்திட்டே இருப்போம் நாங்க. ஆனா அடிக்க மாட்டோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கானுங்க. பட் ஓகே, மிடில் ஆர்டர்ல ஒரு ஆக்சுவல் ஹிட்டர் எடுத்த மாதிரி இருக்கு. பட் எனக்கு என்னமோ நான் விளையாட மாட்டான்னு தான் தோணுது. ஸோ ஐ திங்க் மேபி நெக்ஸ்ட் மேட்ச் தான் ஸோ ஜாயின் எதனால பண்ணுவார். லைக் ஜஸ்ட் வந்தங்காட்டிக்கு விளையாட மாட்டான்னு நினைக்கிறியா, இல்ல லைக் இல்ல ஐ மீன் you need to wait for his turn? ஜஸ்ட் அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பான், இட் குட் டேக் சம் டைம்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே. அவங்க சைன் பண்ணது இப்போ ஃப்ரைடே நைட் இல்ல, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் சைன் பண்ணிருக்காங்க, சண்டே மேட்ச். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி வில் ஜாயின். ரைட். இல்ல இவங்க முன்னாடியே சொல்லி கூட்டு வந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஓகே, பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னு. ஸ்ரீ, உன்னோட So, தாட்ஸ் என்ன? இது டெவால் பிரேஸ் வாங்கினது செம மூவ். ஏன்னா செம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கே. ஸோ ஹி வில் பி கிரேட் அடிஷன் தோணுது. பட் மேட்ச் வைஸ் இட்ஸ் மும்பைஸ் கேம் தோணுது. மும்பை கேம் தோக்கறதுக்கு. ஓகே, ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ தே வில் வின். ஸோ பிளேயிங் 11 லைக் பூர்ணா, நீ என்ன நினைக்கிற? லைக் வாட் ஷுட் எம்ஐ ஆர் சிஎஸ்கே டூ டு தேர் பிளேயிங் 11 ஃபார் திஸ் டீம்? எம்ஐ வந்து தே ஹாவ் நத்திங் டு சேஞ்ச், அவ்வளவுதான். அங்க வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்டு. கரண் சர்மா வந்து இன்ஜூர்னால மேபி தே வில் கோ வித் விக்னேஷ் புத்தூர். ஓகே, யா யா இட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லாஸ்ட் டைமே ஹி டிட் கரண் வெல் சர்மா. அகைன்ஸ்ட் சிஎஸ்கே கூட. ஆமா, ஸோ அதுதான் ஒரே சேஞ்ச் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு வந்து தயவு செஞ்சு அந்த ட்ரிப்பாத்தியை டிராப் பண்ணுங்கடா டே அப்பா டே, என்னால முடியல வச்சுக்கிட்டு. அதாவது இல்ல, ஐ வாஸ் ஓகே வென் ஹி காட் பிக்ட் அப். ஏன்னா எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா, ட்ரிபாதி பிடிக்கும். ஹி வாஸ் குட், நல்லா தான். எப்படினாலும் பால் வேஸ்ட் பண்ணாம அவுட் ஆயிடுவான். அட்லீஸ்ட் ஒரு எப்பயுமே அந்த ஒரு இப்ப ஒரு 15 பால் 20 25 அது மாதிரி அடிச்சு அவுட் ஆயிடுவான். அந்த 30s அவுட் ஆயிடுவான். பட் அந்த குவிக் ஸ்டார்ட்ஸ் எப்பயுமே இருக்கும் அவன்கிட்ட. அது வந்து கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங். அண்ட் ஆக்சுவலா வந்து அவன் எனக்கு டக் அவுட் ஆனா கூட பிரச்சனை இல்லை, அவன் எப்படி விளையாடுறான்றதான் எனக்கு பிரச்சனை. அவன் வந்து த்ரிபாதி இந்த பேட்டே த்ரிபாதி பிடிக்க வேணாம்னு தெரியாத மாதிரி நினைக்கிறேன் நீ. 2 பேர் விளையாடுறானுங்க இந்த டீம்ல. இந்த டீம்ல 2 பேருக்கு பேட்டே பிடிக்க தெரியல. ஒன்னு ட்ரிபாத்தி, இன்னொன்னு கூடா. ஜடேஜா விட்ட பேட்டிங்ல இல்ல அவன் பேட், அவன் பேட் பிடிக்க தெரியல. வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் ஜடேஜா இஸ் ராங். ஜடேஜா வந்து நம்பர் 1, ஹி இஸ் நாட் அ ஃபினிஷர், ஹி இஸ் நாட் அ ஹிட்டர். நீ வந்து ஜடேஜாவை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு சைடு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும்னா ஜடேஜா வச்சுக்கலாம். ஆப்போசிட்ல தோனி இருந்தா ஜடேஜா சிங்கிள் எடுத்து கொடுக்கலாம். அவன்தான் ஜடேஜாவால அது மட்டும்தான் பண்ண முடியும். அவன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் 14 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிப்பான். எல்லாரும் ஃபெயில் ஆகிற ஒரு மேட்ச் அடிப்பான், ஓகே. அவ்வளவுதான். அது வந்து போன தடவை ஏதோ ஃபைனல்ல 6 அடிச்சான், அதோட அவனை பைக் முடிச்சிருச்சு. அந்த கோட்டா வச்சு இன்னும் ஆமா, அதனாலே அவனை திட்ட முடிய மாட்டேங்குது. பெரிய ஸ்கேம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். 18 கோடி வாங்கிட்டு சரி ஏதோ பவுலிங் இப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. they will stick with him for like like இன்னும் அடுத்த 2 சீசனுக்கும் எல்லா மேட்சும் ஆடுவாங்க கண்டிப்பா. அது ஃபிக்ஸ்டு. இல்ல ஜடேஜா எனக்கு பிளேயிங் லெவல்ல ஆடுறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா he bowls well. ஓகே, சோ இப்போ நமக்கு 2 கேஸ் இருக்கு. நாளைக்கு சே லைக் இஃப் பிரேவிஸ் இஸ் அவைலபிள், என்ன பிளேயிங் 11 சேஞ்சஸ் பண்ணணும்? லைக் ஐ வுட் சே லைக் டிராப் ஓவர் அண்ட் bring him in and ட்ரிபாத்தி வேற ஆப்ஷன் இல்ல. யூ கான்ட் டிராப் ரச்சின், பத்திரானா, அவங்க 3 பேர் ஃபிக்ஸ்டு. ட்ரிபாத்தியை டிராப் பண்ணிட்டு bring பேடி இன். பட் இதுல என்ன ஆகும்னா 5 பவுலர் தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ வுட் திங்க் இட்ஸ் ஓகே. லைக் ஜஸ்ட் லைக் சிவம் தூபே யூஸ் பண்ணுங்க. லைக் இன் கேஸ் லைக் இஃப் யூ திங்க் யூ நீட் லைக் மோர் பேஸ் ஆப்ஷன். சிவம் தூபே தான் ஃபீல்டிங்கே வர மாட்டாரேப்பா. வரணும். லைக் 5 பவுலர் வச்சு போனா he needs to be in the field. விஜய்சங்கர் வந்து கூட லைக் ஸ்பின் எடுக்கலன்னா லைக் பேஸ் பவுலிங் வேணும்னா ஓகே விஜய் சங்கர் இருக்கான்ல. விஜய் சங்கர்லாம் பாலே போடல எனக்கு தெரிஞ்சு. லைக் அவன் இது சையத் முஸ்டாக்ல கூட போடல பால். இல்ல தூபேவும் விஜய் சங்கரும் ஒரே மாதிரி தானே. இல்ல தூபே கூட விக்கெட் எடுத்துருக்கான் ரீசெண்டாலாம். லைக் வேற இந்தியன் டீமுக்குலாம் பவுலிங் போடுறான் தூபே. ஆக்சுவலா கரெக்டா தான். பட் ஆனா தெரியல, அவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இவங்க எல்லாம் வந்து ஓவர் போட வைக்கிறதே இல்ல சிஎஸ்கே இப்ப. ஏன்னா இது வரைக்கும் ரச்சின் ஒரு ஓவர் கூட போடலன்னு நினைக்கிறேன் 2 சீசனா விளையாண்டு.
ஓகே ஓகே வி நீட் டு டூ another வீடியோ. டைம் ஓவர். 1 minute தான். ஆமா அதை கட் பண்ண. ஸோ ஸ்ரீ, வாட் ஆர் யுவர் தாட்ஸ் இஃப் டெவால் பிரேவிஸ் இஸ் அவைலபிள்? லைக் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் என்ன பண்ணணும் அண்ட் லைக் வாட் எம் ஐ ஷுட் டூ டு த பிளேயிங் லெவன்? சிஎஸ்கே ப்ரூஸ் வந்தா கன்ஃபார்ம் ஆடணும். பட் ஆடக்கூடிய ஒரே ஆள் லைக் ஓவர்டனை தூக்கிட்டு மட்டும்தான் ஆட முடியும். ஏன்னா மற்ற 3 பேருமே முக்கியம். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ட்ரிப்பாத்தி தான் தூக்குவாங்களா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. தூக்கிடுவாங்கன்னு தோணுது. பட் யாரு ரீப்ளேஸ் replace பண்ணுவா? பண்ண யாராவது யங்ஸ்டர் தான் கூட்டிட்டு வரணும். ஸோ அது ஓகே. அது நெட்ஸ்ல யாரு நல்லா பண்றாங்களோ வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் டவுன் ஆடுற மாதிரி பிளேயர் இருக்காங்கல்ல. யா No, no, Beatty is not a one-down player. So, ஆ like, so, but like, so, பட் so both of you will keep Vijay Shankar in the 11 for now, correct? விஜய் சங்கர் ஓகே. எனக்கு ஓகே, அப்ரூவ்டு. அவன் வந்து என்னன்னா ஒரு ஏதாவது பண்றான். ட்ரை பண்றான், படுதோ படலையோ குத்துறான், எனக்கு அது போதும். ஓகே. அதாவது விஜய் சங்கர்லாம் 11ல இருக்கலாம் முட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம டீமோட நிலைமை இருக்கு. அவனால ஒரு இன்டென்ட் அடிக்கிறானா இல்லையோ காத்தாவது வருது. ஆனா சில சில நேரம் வந்து எனக்கு இவன் மார்க்ரம் பவுலிங் போட்டுட்டு இருந்தப்ப சிங்கிள் தட்டிட்டு இருந்தான். இவனே விஜய் சங்கரும் ஜடேஜாவும் வந்து ஃபர்ஸ்ட் பாலே போடுச்சான்னு நினைக்கிறேன் போன மேட்ச் இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடிக்கல. அவன் கரெக்ட் தான், அவன் கூட ஓகேடா. எனக்கு வந்து ட்ரிப்பாத்திங்க அவன் எவ்வளவோ பெட்ரு. அவ்வளவு பேரை தூக்குறதுக்கு ஸ்குவாட்ல ஆள் இல்ல. நீங்க வேற யாராவது கூட்டிட்டு வரணும். எவனோ ஒருத்தனாலாம் என்ன கேட்டா இந்த பாரு, இப்ப இந்த பிரியான் சாரியாவும் கன்ஸ்பெடியும் ஒரே லீக்ல தான் ஆடி இருக்கானுங்க. எல்லாம் வந்து அந்த குவாலிட்டி பவுலர்ஸ் வேற ப்ரோ, இந்த குவாலிட்டி வேறங்கிறானுங்க. அப்புறம் அவனுக்கு பிச்சு தான். இப்ப இந்த பிச்செல்லாம் எல்லாம் பிளாட் ட்ராக் தானே, பிளாட் ட்ராக் தான் போடுறானுங்க. இப்ப சென்னையிலேயே அதெல்லாம் என்ன ஸ்பின் பிச்சா? சத்தியமா கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு இந்த பிச்சில எல்லாம் ஓரளவு டீசென்டான பிளேயர்ஸே ஆடலாம். நீ கேட்டா மன்ஸ்பெடியா ஆடி விட்டு பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். And like say like Deval Brewis is not available. Like what playing 11 you guys should go? அப்போ அதேதான் அது. ட்ரிப்பாத்தி மட்டும் தூக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா I would drop Overton and Tripathi and bring in Sam Curran and Bailey on the occasion. Sam Curran will be my one-down player. Oh, okay. No, it creates a confusion in the team. Like அடுத்தது வந்து நீங்க பிரேவிஸ் திரும்ப ஆட முடியாம கூட போனா அந்த காம்பினேஷன் பண்ணா. பட் லைக் ஐ வுட் ரியலி ட்ரை தட். ஏன்னா வந்து ஓவர்டன் மாதிரி இருக்க இடத்துல வந்து லைக் ஆடுறதுக்கு பேடி வுட் சூட் மோர் லைக் பிட் வெல். பிகாஸ் ஹீஸ் நாட் அ ஒன் டவுன் பிளேயர். லைக் ஸ்டில் லைக் யூ கேன் கிவ் சான்ஸ். லைக் அதெல்லாம் லைக் யார் ஒன் டவுன் பிளேயர் லைக் ஃபினிஷிங் பிளேயர்லாம் கிடையாது. ஓகே, நீ வந்து சாம் கரனை டாப் ஆர்டர்ல ஆடிட்டு பேடியை பின்னாடி போட்டு ஆடுவ. ஆமா, எனக்கு என்ன நம்ம லைக் ஒன் டவுன் ஆட ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு பேசிக்கலி. அவ்வளவுதான். இல்ல ஒன் டவுன் விஜய் சங்கர் வச்சு அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. நானும் அதான் யோசிச்சேன். ஏன் ஜடேஜா நீ சொன்னீங்க எனக்கு லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஜடேஜா கூட ஆடலாம். ஸ்ட்ரைக் ஜடேஜா ஓப்பனிங்கா இறக்கிடலாம் இருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட் டிபார்ட்மென்ட்க்கு ரீசெண்டா போன சிவம் துபே கூட இறக்கலாம். போன மேட்ச் சீக்கிரம் வந்துட்டாங்கல்ல ஜடேஜா. நம்பர் 4 ட்ரை பண்ணாங்க, நம்பர் 6 ட்ரை பண்ணாங்க, ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்பர் 5 ட்ரை பண்ணாங்க, ஒர்க் ஆகல. நம்பர் 4 ட்ரை பண்றாங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே ஜடேஜா வந்து இந்த தோனி முன்னாடி வந்துருவான். சில டைம்லாம் கடுப்பா வரும் எனக்கு. டேய் அவன் அடிக்க மாட்டான்டா, நீ வாடான்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம இந்த பேட்டிங் லைன் இப்படி பார்த்தாலே வீக்கா இருக்கு. நான் பார்த்தாலே தொக்கன் போல் இருக்குடா, அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. கீ பிளேயர்ஸ் ரெண்டு டீமுக்கு யாரா இருப்பா? சிஎஸ்கேக்கு வந்துட்டு பேட்ஸ்மேன் யாருன்னா தோனி எல்லாம் கீ பிளேயர்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, தோனி தான் கீ பிளேயரு பேட்டிங்க்கு. அண்ட் மேபி நூர் அகமது மைட் பி பவுலிங் மை கீ பிளேயர். யா ஓகே. ஏன்னா கொஞ்சம் எல்லாம் அவன் லெஃப்ட் ரைட்டு பார்க்காம நல்லா எல்லாருக்குமே அந்த பிட்ச் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இல்லாம நல்லா தான் போடுறான். ஸோ எனி கிரவுண்ட் இஸ் பவுலிங் ரியலி வெல். ஸோ நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அதான் இவங்க தான் 2 பேரும் தான் நான் இது பண்றேன். மும்பைல ஐ திங்க் ரோஹித் சர்மா நாளைக்காவது அதான் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரான். 26 வந்துட்டான். நாளைக்கு இந்த மாதிரி வால் விழுந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கறது சிஎஸ்கேவோட பழக்கம்ன்றனால ஃபார்ம் அவுட்டா இருக்கு ரோஹித் சர்மா. நாளைக்கு ஃபார்முக்கு வரக்கான எல்லா தகுதியும் இருக்கு அவருக்கு. ஸோ எனக்கு என்னமோ ஒரு 50 போட்டுருவான்னு தோணுது நாளைக்கா. ஆமா, என்னோட தாட்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு கீ பிளேயர் வந்து ட்ரிப்பாத்தி இடத்துல வர போறாங்க. நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு பாப்போம். இல்லடா, ஒண்ணே ட்ரிப்பாத்தி கீ பிளேயரா வந்து நம்மள தோக்க ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படி இல்லனா
ட்ரிப்பாத்து இடத்துல வர பிளேயர் வந்து கான்ட்ரிபியூட் டு த டீம். உன் வீடியோ ஆஃப் ஆயிடுச்சா? ஆமாமா, நான் சார்ஜ் போட வந்தேன். ஓகே ம். ஓகே. சோ அந்த ஒன் டவுன் பிளேயர் தான் நாளைக்கு சேஞ்ச் அப்படின்ற, நாளைக்கு ஆமா, ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ரைட்டு. கண்டிப்பா. சரி, எம்ஐ எம்ஐ எம்ஐக்கு வந்து என்னோட கீ பிளேயர் வந்து ஸ்கை. ஸ்கை ஆல்வேஸ் பெர்ஃபார்ம்ஸ் வெல் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. ஓகே ஸ்ரீ உன்னோட தாட்ஸ்? அப்புறம் பவுலிங்ல அன்ஷுல் கம்போஜ் எனக்கு. ஓகே. மும்பைக்கு பிளேயர். அகேன்ஸ்டான்றதுனால மும்பைக்கு சொல்றியா? அகேன்ஸ்டா அவன் பொருள் எடுத்து அவனே போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைலாக் பேசிக்கலாம். பட் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இல்ல இல்ல, இந்த 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 டயலாக்லாம் நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படி? ஸ்ரீ உன்னோட கீ பிளேயர்ஸ் யாராரு? எனக்கு நாளைக்கு தீபக் சார் செமையா போடுவான்னு தோணுது. ஆ, அவனா? இந்த வீணா போன வேற, நமக்கு எதிராக போன மேட்ச் ரொம்ப பண்ணிட்டு இருந்தான். ஸோ அங்க அவன், இந்த பக்கம் வந்து கலீல் நல்லா போடுவான். கலீல். Okay, ரெண்டு ரெண்டு நியூ பால் பவுலர்ஸ் சொல்லியிருக்க. ஆமா. Okay, ரெண்டுமே பவுலர்ஸ். fine. ஆமா, வான்கடையில அந்த இனிஷியலா அந்த ஸ்விங் இருக்கும். ஸோ ஸ்விங் நல்லா ரெண்டு இருக்கும்ல. பேருக்குமே நல்லா சூட் ஆகும். ஸோ அப்ப வந்து கீ பேட்டில் வந்து ரோஹித் சர்மா வர்சஸ் கலீல் அகமதா? ஆமா, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரான்ல. ஸோ ஏ, இந்த டைம் இப்போ பார்த்தா இவன் ரன் அடிக்கிறது வாய்ப்பு கம்மி தான். ரோஹித் சர்மா ரன் அடிக்க ரெண்டு பேருமே நல்லா போறாங்க, அன்ஷுல் அண்ட். ஏன்னா நீ பாத்தீங்கன்னா அடிப்பான்னு சொல்ற, எங்க ரோஹித் சர்மா அடிக்க மாட்டாரா? ரைட்டு. அது சரி. வந்து அதுதான் அது வந்து ஒரு லாஜிக். சிஎஸ்கே கூட அப்படிதான், இந்த மாதிரி அடிக்காதவன் தான் அடிப்பான். அதுதான் ஒரு லாஜிக். நம்ம கரெக்ட் தான். சரி, ஓகே. மீதி டாஸ் எல்லாரும் ஜெயிச்சா வந்து என்ன ஓரளவு பண்ணுவோம்? அடிச்சிட்டாங்க. அடுத்த செக்மெண்ட் போயிடுவோம். டாஸ் ஜெயிச்சா என்ன புரியல. பண்ணுவோம்? டாஸ் ஜெயிச்சா ரெண்டு டீமும் என்ன பண்ணும் டு வின் த கேம்? ஆஹ் நம்ம டாஸ் ஜெயிச்சா உனக்கு ஒரே ஆப்ஷன் சேஸ் தான் தான் இருக்கு பண்ணோம். பூர்ணா, உனக்கு தெரியும் அது என்னன்னு. சேஸ் தான் பண்ணோம், சேஸ் ஏ, பண்ணோம். அது பவுலிங் சேஸ் தான் பண்றதுனால போடணும். ஆமா சாரி, அதான் கரெக்ட், சேஸ் தான் பண்ணுங்க. ரெண்டு ஒண்ணு தானே. பவுலிங்கா பவுலிங் ஃபீல்டிங்கா மாதிரி சொல்லிட்டு ஸ்பீட் அப்படியே நினைக்கிறேன். சேஸ் பண்ணோம். அண்ட் அவனுங்களை அதுக்கு முதல்ல 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பவுலிங் அது பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடிச்சோம்னா நம்ம 120-130 தாண்டதே கஷ்டம் தான். அது அது வந்து உண்மைதான். இன்னைக்கு அது மேட்ச் மாதிரி பண்ணிடும். நம்ம ஆளுங்க மைண்ட் செட்டே வந்து 120 தான் இருக்கு. அவனுக்கு மைண்ட்லயே வந்து 121க்கு தான் ஆடுவானுங்க. பட் இன்னொரு என்ன தெரியுமா, 120 சச்சின் பாலுக்கு ரவீந்திரா. மேல ஒரு ரன் எடுத்தா நான் ஜெயிச்சிட்டேன் தான் விளாடுறானுங்க எல்லாம். ஆமா, சச்சின் ரவீந்திரா இஸ் பிளேயிங் இன் மைட் பிளே இன் குட் பிச் ஃபார் ஆஃப்டர் லாங் டைம். லைக் நம்ம நல்ல விக்கெட்டை விளையாடவே இல்லை. லைக் நீ போன மேட்ச் கொஞ்சம் விக்கெட் நல்லா இருந்துச்சு. So, ஏன்னா நம்ம எல்லாமே சென்னை, குவஹாத்தி இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ் தான் ஆடணும் ஃபுல்லா. சோ எஸ்ஆர்எச் மேட்ச்க்கு யூஸ் பண்ண பிச்சு நமக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல கன்ஃபார்மா? யூஸ் பண்ணா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. லைக் தே ஷுட் சூஸ் அ பெட்டர் விக்கெட் தான் தோணுது. பார்க்கலாம். இல்ல எனக்கு என்னமோ இந்த டீமுக்கு சிஎஸ்கேக்கு வந்து எந்த பிச்சுமே சூட் ஆகாது. பவுலிங்க்கு வேணா சூட் ஆகிற பிச் எல்லாம் இருக்கு, பேட்டிங்க்கு எந்த பிச்சும் சூட் ஆகாது. மேபி அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவர் பிச்சஸ் ஓகே. அவனும் அடிக்க மாட்டான், இவனும் அடிக்க மாட்டான். ஆனா ஏய், இந்த நம்ம அடிக்கவே ஸ்டார்லிங் மாட்டோம், அதான் பிரச்சனை. நம்ம ஏதாவது கொஞ்சமா அடிக்கணும். ஸ்ரீராம், நீ ஸோ என்ன? ஸ்லோ பிச்சா இருந்தா சேசிங்ல சிஎஸ்கே பெட்டரா பண்ணும், நீங்க ரெண்டு பேர் சொன்ன மாதிரி. ஓகே ஓகே. சேசிங்க 150-60 அடிச்சிருவானுங்க. எப்படியா தரை தரை அப்படி இப்படி ஏதோ பண்ணி அடிச்சிருவானுங்க. ஏதோ அதையும் வந்து சொல்றத விட நம்ம மேட்ச் பார்க்கலாம், அட்லீஸ்ட் உட்காந்து பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமா ஓகே. பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல இப்பெல்லாம் எனக்கு சிஎஸ்கே பவுலிங் பார்க்க பெட்டரா இருக்கு. சரி ஓகே, ஏதோ பார்க்கலாம். பேட்டிங் பார்த்தா கொஞ்சம் வெறியாகுது. இரிட்டேஷன் ப்ரோ மேக்ஸ் பண்றானுங்க. மினிமம் மினிமம் 4 ல இருந்து 5 ஓவர் ஒரு ஸ்ட்ரெச்ல வந்து பவுண்டரி இல்லாம விளாடுறாங்க. ஆமாடா, பவர் பவர் பிளேல லாஸ்ட் டைம் லைக் ஆக்சுவலி லைக் ரஷீத் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பவுண்டரி கொஞ்சம் இதாக தான் வந்துச்சு, கம்மியா தான் வந்துச்சு. சிக்ஸ்னா என்னன்னு கேக்குறானுங்க. ஆமா, பூரனுக்கும் சிஎஸ்கேக்கும் தான் காம்படிஷன் இந்த டோர்னமெண்ட்ல அடிக்கிறாங்க. அவன் அவன் பண்ணிட்டு போயிடுவான். சரி, நம்ம ஓகே. மேட்சுக்கு மேட்ச் டீமா சேர்ந்து அடிக்க அவன் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே, நம்ம அடுத்து வின் ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். நான் எம்ஐ தான்டா, எனக்கு வந்து நானும் நம்பிக்கை இல்ல. எம்ஐ. எம்ஐ. சரி, ஓகே. இந்த டைம் புதுசா கேட்போம். லைக் எவ்வளவு பர்சன்டேஜ் எம்ஐ, எவ்வளவு பர்சன்டேஜ் சிஎஸ்கே, அந்த மாதிரி சொல்லுங்க. ஓ பர்சன்டேஜா? ஒரு 70% எம்ஐ. ஓகே. எம்ஐ 60, சிஎஸ்கே 40. 75-25 அது. 75-20. நீ தான் இருக்கையிலேயே பெரிய வச்சு கொடுத்துருக்கியா? சரி, நான் 70-30 சொன்னேன். ஓகே ஃபைன், 70-30 அது ஸ்டிக் வித் இட். Yeah, yeah, ஏன்னா வந்து அந்த yeah. ஒரு 70-30 சின்ன சான்ஸ் இருக்கு. அந்த பவுலிங் ஃபர்ஸ்ட் கிடைச்சே கொஞ்சம் விக்கெட் கிட்ட எடுத்தா நமக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வித் இட். லைக் ஸோ இந்த ப்ரிவியூல வந்து நாங்க மூணு பேருமே எம்ஐ சொல்லியிருக்கோம். போன ப்ரிவியூல வந்து ஸ்ரீராமன் பூர்ணா டோல் ஆர்சிபி, நான் பிவிகே சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பட் வி திங்க் இட்ஸ் கோனா பி லைக் எக்ஸைட்டிங் டபுள் ஹெடர் ஃபார் டுடே. Hope you guys enjoyed this video.
நாளைக்கு வந்து ஒரு ரிவ்யூல பார்ப்போம். சிஎஸ்கே ஜெயிச்சா சந்தோஷமா வருவோம், இல்லைன்னா ஒரு ரேண்ட போடுவோம். நான் எல்லாத்துக்குமே சந்தோஷமா தான் வருவேன், ஆர்சிபி ஃபேன். சரியா, உங்க மேட்சும் இருக்குல்ல, நீங்க ஓ தோத்தீங்கன்னா அப்ப ஆமாங்க. சோகமா வருவீல்ல. இப்படி மாட்டிக்கிட்டேன். சரி, ஓகே ஓகே, கைஸ், ஆனா நீங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க, அவையில நீங்க ஜெயிச்சிருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். ஸ்டில் பிபிகேஎஸ் வின் தான் தோணுது. ஓகே, சரி, ஓகே. இதோட இதை முடிச்சுப்போம். And we will meet you tomorrow in the review of these two games, guys. So yeah, bye. பை கைஸ்.